டே ஃபுல்லாவே ஆக்டிவா இருக்கேன். அந்த டயர்ட்னஸ் இருக்க மாட்டேங்குது. எல்லா விரலும் டச் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் தெரியல, பயங்கரம் பாடியே ஷேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. காத்துல நடக்கிற மாதிரி, ஸோ எல்லாரையும் விட தாண்டி ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிவா அப்படி ஃபீல் பண்ணோம். அந்த பாடி பெயின், தலைவலி, அந்த கழுத்து வலிக்குது, அதெல்லாமே சரியாச்சு. ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது இங்கதான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஒரு சின்ன ஒரு 4-5 கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் ரைஸ் பண்ணேன். உங்களுக்கு என்ன மனசுல படுதோ அதை மட்டும் சொன்னா போதும். எனக்காக மாடுலேட் பண்ணியோ உங்களுக்காக மாடுலேட் பண்ணியோ இல்லை, நீங்க என்ன இது இருந்ததோ அது மட்டும் சொல்லுங்க. உங்க பேரு, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஜெயந்தி, ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்றேன். என்ஜிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் யோகா அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோகானா ஃப்ளெக்சிபிளா உடம்பு இருக்கும். அண்ட் ஆக்சுவலா தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது எனக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யோகா பண்ணா கொஞ்சம் நல்லா ஸ்லீப் தூங்க முடியும். அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் கால் கை வலி, வயசாகும்பொழுது அந்த பிடிச்சிக்கிறது, அதுக்கப்புறம் நடக்க முடியாம ஆகும். அதனால நான் யோகா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். வந்தேன். யோகானா இதுதான்னு எனக்கும் சரியா தெரியாது. நான் கத்துக்க வந்த பர்பஸ் இதுதான். இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல யோகாக்குள்ள வரும்போது நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 month ஆயிருக்கும்ல, இப்போ என்ன ஒரு ஃபீல் ஆயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் வரும்போது கொஞ்சம் பேசிக்கா என்னெல்லாம் கத்துக்கணுமோ இதை கத்துக்கிட்டு வீட்டில் போய் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா யோகாவை தவிர மூச்சு பயிற்சின்றது நான் இங்க வந்துதான் முத்ராஸ் அதெல்லாம் நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன். பட் அது ஃபீல் பண்ணதெல்லாம் கிடையாது. அண்ட் மூச்சு பயிற்சி முத்ராஸ்லாம் இங்கதான் வந்து கத்துக்கிட்டேனே. கத்துக்கிட்டு அண்ட் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூஷன் தான் யோகான்றது. இங்க வந்துதான் கத்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். பட் யோகானா யோகா அண்ட் பிசியோதெரப்பி மாதிரி அது ஒரு தெரப்பி அப்படிதான் என் மைண்ட் செட் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஓகேம்மா. இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல யோகாவுக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய மனமும் உடலும் என்ன மாதிரி இருந்தது? இப்போ ஒரு 2 monthல, இப்போ ஜஸ்ட் நீங்க 2 month ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, அப்போ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நிறைய தூங்க மாட்டேன் நைட்டெல்லாம். பகல என்ன டிஸ்டர்பன்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நைட்டு நிறைய நேரம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டே இருப்பேன். தூங்கும் போது கூட ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்துட்டே இருக்கும் எனக்கு. நான் தூங்கும் போது எதுவும் பேசுறது அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஆழ்ந்த உறக்கம் அப்படிங்கிறது இங்கதான் வந்து நான் ஃபீல் பண்ணேன். இப்போ பாடி வந்து இப்போ டிவி போகிறதுனால டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, பசங்க இங்க இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. சின்ன சின்ன ரீசன் வந்து அது தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சத்தம் கூட நிறைய சத்தம் போடுவேன். ஆனா இப்போ என்னாச்சுன்னா, என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் என் பையன் கிரிக்கெட் சத்தமா வச்சு அவன் பார்த்துட்டு இருந்தாலுமே நான் போய் ஒரு மூலையில தூங்கிடுறேன். ஒரு 10 o'clock படுத்தேன்னா கரெக்டா வந்து அந்த ஒரு 3:30 அந்த மாதிரி தான் எழுந்துக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஏர்லியா எழுந்துட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ரொம்ப பாடி டயர்ட் ஆயிடும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு டே ஃபுல்லா வந்து நான் தூங்கணும், எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் வேணும், அந்த மைண்ட் செட் இருக்கும் எனக்கு. ஆனா அதை எழுந்துட்டேன்னா என்ன கொஞ்ச நேரம் படுத்தா கூட இல்ல, அது எனக்கு அது செட்டே ஆகல, இல்ல எழுந்துக்கணும் அந்த மாதிரி தோணுது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கேன். நான் டே ஃபுல்லாவே ஆக்டிவா இருக்கேன். அந்த டயர்ட்னஸ் இருக்க மாட்டேங்குது. இப்போ முத்திரைகள் போட்டீங்கல்ல, இப்போ பஞ்சபூத முத்திரைகள் போட்டீங்க, ஒவ்வொரு முத்திரைகள் போடும் போதும் என்னென்ன மாதிரியான ஃபீல் உங்களுக்கு தெரிஞ்சது? ஒரு தனித்தனியா அந்த முத்திரைக்குன்னு இது ஃபீல் ஆகுறது எனக்கு தெரியல. ஆனா இந்த கழிவு முத்திரையெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நல்லா ரொம்ப நல்லா ஃப்ளெக்சிபிளா அந்த மாதிரி டெய்லி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் முத்ராஸ் பண்ணும்பொழுது நீங்க சொல்லி கொடுத்தது நான் பயிற்சி பண்ணும்பொழுது அந்த எல்லா விரலும் டச் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஒரு நாள் தெரியல, பயங்கரம் பாடியே ஷேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சிட்டு இருக்கேன், கண்ணு லைட்டா திறந்து என் பாடியை நான் பாக்குறேன், ஏன்னா இது நான் ஏதோ ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா பாடியே பயங்கரமா ஷேக் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் 3rd days வந்து நான் பண்ணவே கூடாது, ஏதோ ஆயிடுது நமக்கு அப்படின்னு யோசிச்சேன். ஆனா
எனக்கு என்னன்னா அந்த அந்த முத்ராஸ் பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸ், அந்த வைப்ரேஷன் அது கிடைச்சது. அதுக்கு அடுத்துதான் எனக்கு இந்த தூக்கம், அந்த பாடி பெயின், தலைவலி, அந்த கழுத்து வலிக்குது, அதெல்லாமே சரியாச்சு. ஓகே, இது எவ்வளவு நாள் கழிச்சு உங்களுக்கு இந்த ஃபீல் பண்ண? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 40 days கழிச்சு தான் எனக்கு இது ஃபீல் ஆச்சு. ஓகே, அப்போ ஏதோ எந்த பயிற்சியா இருந்தாலும் ஆனா ஆரம்ப ஸ்டேஜ்ல நானும் தான் வலிக்குது விட்டுடலாமா அப்படின்லாம் யோசிச்சு சரியா கூட பண்ணல. ஸோ போக போக ஒரு பெயினா எனக்கு தெரிய, பெயின்னா கால் வலி முக்கியமா. அது வந்து நடக்கும்போது என் பாடியில நான் ஒரு 60 kg 64 இருக்கேன் அப்படின்னா 100 kg 150 kg சுமந்து வர மாதிரி எனக்கே நல்லா ஃபீல் ஆகும். பஸ்ல இருந்து இறங்கும் பொழுது, அப்புறம் ஒரு ஸ்டெப் ஏறும் போது, அந்த மாதிரி ரொம்ப பாடி பெயின், கால் வலி எல்லாமே எனக்கு இருக்கும். ஆனா இப்போ நல்லா அப்படி காத்துல நடக்கிற மாதிரி, ஸோ எல்லாரையும் விட தாண்டி ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி, ரொம்ப ஆக்டிவா அப்படி ஃபீல் பண்ணோம். அதை உணரும் பொழுதுதான் கண்டினியூவா பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, இப்போ அக்னிமுத்திரை போடும்போது ரிசல்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கங்களா? உடம்பு ஹீட் ஆகுற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆச்சு? ஆமா, அது சும்மா ஹீட் ஆகுற மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு கொஞ்சம். ஏன்னா நம்ம பாடியை பொறுத்த வரலும் எதை ஃபீல் பண்ண முடியும்னா உடம்பு கோல்ட் ஆனா ஃபீல் பண்ணலாம். இப்போ எனக்கு ஹீட் தான் தெரிஞ்சது, கோல்டு எனக்கு சரியா தெரியல. ஆனா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் ஏசி இருக்கும் பொழுதும் பயங்கர வேர்க்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு மட்டும். அது மற்றவங்க எல்லாம் ஆஃப் பண்ணுங்க குளிருது அப்படி சொல்லும் போது கூட எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சது, அதை ஃபீல் பண்ணேன். அண்ட் சமீபத்துல பாடி ரொம்ப ஹீட் ஆகுது. எனக்கு பாடி ஹீட் ஆனா என்ன சிம்டம்ஸ் தெரியுமோ அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கட்டி, அதுக்கப்புறமா வேற சிம்டம்ஸ் எல்லாம். ஓகே, அதுக்கு அப்புறம் வந்து இப்போ ஆசனங்கள் பண்றீங்கல்ல, ஆசனங்கள் வந்து இப்போ எந்த அளவுக்கு உங்களால பண்ண முடியுது? ஆரம்ப ஸ்டேஜ்ல எப்படி இருந்தது? ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ண முடியல. இப்போ என்னன்னா டெய்லியுமே இது ஒரு ஒர்க்கா கண்டினியூவா பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு செயல் செய்யணும், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ரெகுலர், சும்மா வந்துட்டு போனா அந்த ப்ராக்டிஸ் சக்சஸ் பண்ணும். அப்போ டெய்லி வந்து அதுக்கு உண்டான இது பண்ணீங்கன்னா, ஒதுக்குன்னு ஒரு 1 hour பண்ணா அந்த ஃபீல் வந்து நம்மளால பண்ண முடியும். இப்போ யோகாஸ்ல நிறைய பேர் பண்றாங்க. இப்போ பண்ணும்போது யூடியூப் பார்த்து பண்ணுவாங்க, சில வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது புத்தகங்கள் பார்த்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணா சக்சஸ் பண்ண முடியுமா? யூடியூப்ல பார்த்து நானும் ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ணியிருக்கேன். இந்த கோவிட் டைம்ல நான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது யூடியூப்ல பார்த்து தான் பண்ணேன். பட் அதே முத்ராஸை வந்து நீங்க பண்ற கரெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். அதே யூடியூப்ல பார்த்து நான் பண்ணது சம்டைம்ஸ் தப்பா அந்த மாதிரி கூட பண்ணியிருப்பேன். பட் இங்க வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் நீங்க பண்றது, அந்த சேஞ்சஸ் நான் இங்க பார்த்துருக்கேன். ஓகே, என்னன்னா அதுக்கு தான் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க, தொட்டு காட்டாத கலையும் சுட்டு போட்டாலும் வராதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ ஒரு ஆசிரியர் முன்னிலை அப்படின்னும் போது நினைக்க, இப்போ நாளைக்கே நீங்க வந்து இந்த பயிற்சி ஒரு 6 months இல்லை ஒரு 1 year நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, ஓனா வந்து ஒரு 3 years வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அப்போ நீங்க ஒரு மாஸ்டரா வரும்போது எப்படி இருக்கும்னாக்கா, நீங்க ஒரு பர்சன் பண்ணும்போதே அவங்க என்ன தப்பு செய்யறாங்க அப்படின்றது உங்களால வந்து லிசன் பண்ண முடியும். அதனாலதான் வந்து யூடியூப்ல இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, இப்போ கூட நம்ம கூட யூடியூப்ல போறோம்னாக்கா பேசிக்கா ஒரு விஷயத்த வந்து பேசிக்கான ஒரு கண்டென்ட் ஒரு 3 minutes சொல்லிடுவோம். ஆனா வந்து ஒரு பர்சன் பார்க்கும்போது தான் அவங்க எப்படி பண்றாங்க, எவ்வளவு நேரம் பண்றாங்க அப்படின்றது தெரிய வரும்ல. அப்புறம் கால் பிளெக்சிபிளா வரலன்னா சேர்ல உட்காந்துக்கலாம். அப்புறம் வரவங்க கீழே உட்காருங்க, கொஷின் போட்டுக்கோங்க, அந்த மாதிரிதான் ஆன்லைன்ல சொல்லியிருப்பாங்க. நான் என்னோட கேட்டகரி கால் வராது அப்படின்னு ஷோபால தான் உட்காருவேன். டெய்லி அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். வந்து நீங்க ஒரு இல்லை நிறைய நாள் ஆயிடுச்சு, இதை மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி கண்டிப்பா இதை மாற்றணும். ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணீங்க ஓகே, ஆனால் இப்போ மாற்றணும் அப்படி சொல்லும் பொழுது ஐயோ நம்ம மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து மறுபடியும் அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகுது நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, இப்போ கால் வலி எப்படி இருக்கு? கால் வலி நல்லா இருக்கு. இப்போ காலெல்லாம் முட்டிலாம் அவ்வளோ பெயின் இல்லை, ரொம்ப வீக்கம் கூட இருக்கும். எனக்கு ஒரு பெயின் இருக்கும், வெயிட் இருக்கும் என் பாடியில, அந்த வெயிட்டே நான் ஃபீல் பண்றது இல்லை. ஸோ ரொம்ப லைட்டா இருக்கு, அவ்வளோதான். ரொம்ப ஃபாஸ்டாலாம் நடக்க முடியுது. இதே ரொம்ப நாள் பண்ண எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியல, ரொம்ப நாள் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒரு 30% பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு 80-90% பண்றீங்கன்னா எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீல், ஒரு இமேஜ் இருக்கும்ல? தெரியல, எனக்கு ஒரு
ஒரு 20 வயசு 30 வயசு குறைஞ்ச மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏஜே குறைச்சிடுங்க. ஏஜ் மீன்ஸ் அது ஏஜ் தான், பாடியும் ஏஜ் வச்சு தானே பண்ணுவாங்க, அதனால நான் சொல்றேன். யோகா பண்றவங்க வந்து ஏன் வந்து எப்பவுமே இளமையா இருக்காங்கன்னாக்கா அவங்க உடம்பு அவங்க ஆரோக்கியமா பாத்துக்கிறாங்க. ஏதாவது பயிற்சி செஞ்சு காமிக்க முடியுமா? என்னன்னு உங்களுக்கு எது வந்து ஈஸியா வரும்? இப்ப முத்திரைகள் பண்ணுவீங்க, முத்திரைகள் என்னென்ன பண்ணுவீங்க? இப்ப காலையில பண்ணது நீர் முத்திரை பண்ணேன், நிலம் பண்ணேன், அண்ட் அபான வாயு பண்ணேன், அண்ட் பிராண வாயு பண்ணேன், அண்ட் சமான முத்திரை. இது அப்படியே கண்டினியூஸா வந்துரும். அண்ட் இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க இந்த முத்திரை, நேம் கூட எனக்கு இது ஆட் பண்ணிருக்கீங்க. சோ இந்த முத்ராஸ் தான் பண்றேன். ஓகே. இதெல்லாம் எவ்வளவு முத்திரைகள் போட்டுருக்கீங்க? பஞ்சபூத முத்திரைகள் தவிர தசவாயுக்குள்ள ஒரு 4 பிளஸ் கழிவு முத்திரை 1, மொத்தம் 10 முத்திரைகள் ஒரு 2 மந்த்ல பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஆசனங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வஜ்ராசனம், பத்மாசனம், புஜங்காசனம், ஏகபாதாசனம், சலபாசனம், சலபாசனம். அடுத்தது வந்து இப்போ வந்து சர்வாங்காசனத்தை பிராக்டிஸ் பண்றேன். சரிங்களா? அப்போ மூச்சு பயிற்சி பத்தி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? மூச்சு பயிற்சி ஓகே, ஃபர்ஸ்ட் மூச்சு பயிற்சி நான் என்னோட ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். நீங்க வந்து மூச்சு பயிற்சியே பண்ண சொல்லுங்க. நேரா வந்து எப்போ மூச்சு பயிற்சியே பண்ண நான் வீட்டுல பண்ணிட்டு கூட இங்க வருவேனே அப்படின்னு நான் யோசிப்பேன். பட் அது பண்றதுனாலதான் கொஞ்சம் என்னாச்சு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கரெக்ட். நான் மூச்சு பயிற்சி முன்னாடி 1/2 hour 20 நிமிஷம் அப்படி பண்ணும்போது ஆகிற ஃபீல் என்னன்னா, காது அடைச்சிடும், அந்த இது வந்து சரியா அந்த சுவாசம் எனக்கு வராது. அது இப்போ ரொம்ப நல்லா ஈஸியா அது அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப அடிப்படை அப்படின்னு இப்போ நான் ஃபீல் பண்றேன். ஓகே, நல்ல விஷயம், நல்ல விஷயம். சரிங்க, ரொம்ப நன்றி. மேலும் வந்து உங்களுடைய இது வந்து கண்டினியூ ஆகி நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எங்களுடைய ஆசை. நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நான் ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கேன்ற அந்த நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.